அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவ. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து. அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும். அறிவுறுக்கலாம் நான் அன்பு செயல் வேண்டும். எப்பாரும் எப்பதமும் எங்கினும் நான் சென்று எந்த நினது அற்புகளை எம்பிடல் வேண்டும். செப்பாத மேல்நிலை சுத்த சோமார்க்க சங்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்தியிடல் வேண்டும். தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும். தலைவர் என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனே. உண்படா உடம்பும் முறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நின்னையே கருத்தில் வைத்து ஏற்றுதற்கு செய்தேன். உண்பனே நினும் உடுப்பனே நினும் உலகரை நம்பிலேன் எனது நண்பனே நலம் சார் பண்பனே நினையே நம்பினேன் கைவிடேலனே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல சிவபரம்பொருளின் திருவருட்கருணையினால் நவராத்திரி கொலு தொடங்கியிருக்கு. இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாரும் அபிராமி அந்தாதி பாடல் அது படிக்கிறீங்க. இந்த அபிராமி அந்தாதி பாடல் மிக சிறப்பான ஒரு வேதங்கள் சாத்திரங்கள் ஆகமங்கள் எல்லாத்திலையும் இருந்து தேடி எடுத்த பொன் முத்துக்களால் ஆனது இந்த அபிராமி அந்தாதி பாடல். நான் சின்ன வயசில் இந்த அபிராமி அந்தாதி பாடல் ஒரு 100 பாடலையும் படிச்சிடணும் அப்படின்ட்டு நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இந்த கிரிகாரி பிரசாத் அவர்கள் திருவாசகத்தையும் கீதையையும் அப்படியே அந்த விரல் நுனியில் வச்சுட்டு அவர் படித்தார். அவருடைய பிரசங்கம் ஒன்றுக்கு போயிட்டு நாமும் இதையெல்லாம் இப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் கொஞ்சம் நூல்கள்லாம் படித்தேன். அதில் அபிராமி அந்தாதியும் ஒன்று. எந்த அளவுக்கு மனதில் நின்றுது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் அந்த அபிராமி அந்தாதியினுடைய சிறப்பு என்ன, அது எந்த நேரத்தில் பாடப்பட்டது அப்படின்னா, இன்றைக்கு நாம் எல்லாரும் பொருளாதாரத்தில் மற்றபடி எல்லா வகையிலும் நம்ம பலவிதமான நோயினால் அப்புறம் என்னென்ன உண்டோ அத்தனை நாளையும் நம்ம கஷ்டப்படணும். உறவினர்களால் பெத்த பிள்ளைங்களால் எந்த வகையிலெல்லாம் கஷ்டப்படணுமோ அந்த வகையிலெல்லாம் கஷ்டப்படணும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாடப்பட்டதான் இந்த அபிராமி அந்தாதி பாடல். அது என்ன சூழ்நிலையில் பாடப்பட்டது, உறவினர்கள் எப்படி இருந்தாங்க, நட்பு சுற்றம் எப்படி இருந்தது அப்படின்னு ஏற்கனவே நான் ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் அபிராமி அந்தாதி பாடல் அத்தனைக்கும் நான் ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களுக்கு லேசாக நினைவுபடுத்துகிறேன். இன்றைக்கி ஒரு முன்னுரை மாதிரி லேசாக நினைவுபடுத்துகிறேன். எப்படி சூழ்நிலையில் அது பாடப்பட்டது. சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு ஒருத்தர் திருக்கடவூரில், அவர் ஒரு சாத்திரங்கள் தோத்திரங்கள் அனைத்தும் தெரிந்த ஒருத்தர். அவர் திருக்கடவூரில் ஒரு பூசகராக இருக்கிறார். அவர் மீது ஒரு பொறாமை கொண்டு சகஜந்தான் உயிருக்கு அதனால தான் அவர் சொல்கிறார், அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல்லுவேன் ஆண்டும் இழுக்கா என்றது அறம். அறத்துக்கு ஒரு இலக்கணம்னா பொறாமை வரக்கூடாது. அழுக்காறு பொறாமை. அவா என் பொருளுக்கு ஆசைப்படலாம், தப்பு கிடையாது. பிரத்தியார் பொருளுக்கு நம்ம ஆசைப்படுறது அவா. வெகுளி பிரத்தியார் மேலே நம்ம பயங்கரமாக கோவப்படுறது வெகுளி. இன்னாச்சொல் கடினமான சொற்களை பயன்படுது. அறத்துக்கு இலக்கணம் என்ன, இந்த நாளும் இல்லாமல் இருந்தாலே நீ தனியாக அன்னதானம் பண்ண வேண்டாம், ஆடதானம் பண்ண வேண்டாம், கோதானம் பண்ண வேண்டாம், பூதானம் பண்ண வேண்டாம், பொன்தானம் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். எல்லாம் பண்ணினதோடைய சிறப்பு அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை 4ம் இழுக்காது. இதனால உன்னை சாராமல் நீ பார்த்துக்கோ. இதுதான் அறம். அறத்துக்குன்னு தனியாக ஏதோ ஒரு விதி இருக்குது அப்படின்னு நினச்சிக்காத அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். ஆனால் உயிரினுடைய இயல்பு நமக்கு கிடைச்சது பிரத்தியாருக்கும் கிடைச்சிருச்சுனாலே பொறாமப்படணும். பிரத்தியாருக்கு கிடைச்சது நமக்கு கிடைக்கலனாலும் பொறாமப்படணும். பிரத்தியாருக்கு கிடைச்சிருச்சு நமக்கு கிடைக்கல பொறாமப்படுறது இயல்பு. நமக்கு நான் இந்த கார் வச்சுருக்கிறேன், அவனும் வச்சுருக்கான் பத்தியா, நான் இவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கிறேன், அவனும் வச்சுருக்கான் பார்த்தியா அப்படின்னு ஒரு பொறாமை. இப்படி பொறாமை விதவிதமாக உயிர்களை ஆட்டி படைக்கின்றது. இது இல்லாமல் இருந்தாலே நீ அறம் செய்தவன் தான். தர்மம்னு தனியாக போய் செய்ய வேண்டாம் தம்பி அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். சுப்பிரமணிய ஐயருக்கு எல்லாரும் பொறாமப்படுறாங்க. அவர் இருக்கிற இடத்த பார்த்து ஏன்னு கேட்டால், நாம் அந்த அழுக்கார அவாவைகள் இன்னாச்சொல் இல்லாமல் இருந்தாலே நம்மளை சுற்றி ஒரு மின்காந்த அலை உருவாகும். நம்மளை சுற்றி நீங்கள்
இன்றைக்கி காலையில் ஒரு 10 அன்பர்கள் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. அம்மா நீங்கள் சொன்ன மந்திரத்தை சொல்லி நாங்கள் பொருளாதார மேம்பாடு அடைஞ்சிருக்கிறோம், அப்புறம் வந்து எங்களுக்கு நோய் இல்லை, நிறைய பயங்கர நோய்களில் நோய் தொற்றுலேருந்து விடுதலை. ஒரு 10 பேர்னாலும் ஃபோன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வழிநடத்தல் செய்யணும்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் நானும் வாட்ஸ்அப்பில் கூட 150-200 பேர் இருப்பாங்கன்னு நான் நம்புகிறேன், தெரியலை. அப்புறம் யூடியூப்லேயும் நான் வந்து எந்தையுமே ரகசியமாக வச்சுக்கல. ஆனால் ரகசியத்துக்கெல்லாம் மிக ரகசியத்தை பற்றி சொல்கிறாரு அபிராமி பட்டர். மிகப்பெரிய ரகசியத்தை பற்றி சொல்கிறார். ஆனால் அந்த ரகசியம் என்ன அப்படின்னா, அதுதான் அபிராமி அந்தாதி பாடலில் இருக்கக்கூடிய மிக பெரும் ரகசியம். அது வந்து அந்த அபிராமி பட்டர் வந்து இந்த கோயிலில் இருக்கும்போது அவர் மேலே எல்லாரும் பொறாமை கொண்டு அரசன்ட்ட அவன் வந்து கஞ்சா கல்வன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏற்கனவே நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னால் கஞ்சா கல்வன்னு ஒரு பதிவு போட்டேன். அது எந்த காலத்திலும் கஞ்சா கல்வர்கள் இருந்திருப்பாங்க போல இருக்குது. அதனால் அவங்க அரசன்கிட்ட இவர் மேலே பொறாம உடனும் இவரை மதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இவர் வந்து ஏதோ கஞ்சா குடிச்சிட்டு பெரிய ஞானி மாதிரி ஆட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது அம்பிகையினுடைய திருவுள்ள சம்மதம். இதில் யாருக்கும் வந்து அரசன் மேலேயோ அல்லது இவர் மேலே கோல் சொன்னவங்க பேர்லேயோ எது பேர்லேயும் தவறு கிடையாது. என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சாத்திரங்கள் உண்மை, அது சத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரமாணம், ஒரு உறுதி எல்லாருக்கும் நமக்கு வரணும். அது அங்கே நடந்தது அப்படி, இங்கே நடந்தது இப்படி, இங்கே நடந்தது இப்படி அப்படின்னு சொன்னால் எனக்கு நடந்தால் தான் நான் நம்புவேன். நம்பும் என் சிந்தை நணுகும் வண்ணம் நான் அணுகும் அம்பன் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டங்க. என் சிந்தை நம்பணும். அதுக்கு நான் நம்புகிற மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தால் தான் எனக்கு திருப்தி அளிக்கும். அடுத்தவங்களுக்கு இது நடந்துச்சுன்னா அது அடுத்தவனுக்கு நடந்துமா, எனக்கு என்னம்மா நடந்துச்சு அப்படி தான் நம்ம கேட்போம். சொல்லுறதுக்கு எல்லாருக்கும் ஈஸியாக தான் இருக்கும். எனக்கு வந்த கஷ்டம் எனக்கு மட்டும்தான் தெரியும், எல்லாரும் மாதிரி தான் சொல்கிறோம். இப்போ நமக்கு எப்படி வரும்? அபிராமி பட்டர் வந்து அச்சப்படவே இல்லை. சந்தர்ப்ப சூழ்நிலை அரசன் வந்து இன்னைக்கு என்ன திதி அப்படின்னு கேட்டால் அவர் வந்து அமாவாசை திதி அன்னைக்கு பௌர்ணமி திதின்னு சொல்வார். இது வந்து சாத்திரத்தை நிர்மாணம் பண்ணுவதற்கு சாத்திரம் சத்தியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு. இன்னும் ஒன்று தொல்காப்பியனார் சொல்லார், நிறைமொழி மாந்தர் ஆணையில் கிளர்ந்த மறைமொழி என்ப மந்திரம் தானே. மந்திரம்ங்கிறது என்ன? சத்தியம். உன் வாக்கு சத்தியமா, நீ சொல்கிறது சத்தியம் அப்படின்னு நிறைமொழி மாந்தர். இவங்க கிட்ட அழுக்கார் இருக்கக்கூடாது, அவா இருக்கக்கூடாது, வெகுளி இருக்கக்கூடாது, இன்னாச்சொல் இருக்கக்கூடாது. இப்படி இருந்தால் அவங்க வாயிலேருந்து என்ன வந்தானாலும் அது ஆணை. அவர்கள் வந்து நீ சொல்லலாம் சத்தியம்தான், உனக்கு இது பழிச்சிரும் அப்படின்னு அவர்கள் ஆணையில் கலந்தது மந்திரம்ங்கிறது. மந்திரங்கிறது தனியாக சிவாய நம, ஓம் சக்தி, அப்புறம் வந்து மாருதியாய, சபரீசாய இப்படி சொல்கிறது இல்லை. மந்திரம் வந்து நம்மளுடைய மனம் உணர்வு, அறிவு உணர்வு, உடல் உணர்வு, உள்ள உணர்வு, இவைகள் எல்லாம் சேர்ந்து நம்ம இறைவனை பற்றி துதிக்கக்கூடியதுக்கு பேர் தான் அந்த உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்க மாதுளம்போது மலர்க்கமலை. உணர்வு வேணும். நம்ம வாட்டில் துதிக்கின்ற வேணி அவிராமியந்தன் விழித்துணையே துணையும் தெய்வமும் சொல்லி மணியும் இப்படி படிக்கிறது இல்லை. அபிராமி தாய் நம்மளுடைய மன உணர்வில், நமது உடல் உணர்வில், நமது உணர்வில் நின்று அவள் வெளிப்படணும். அவள் வந்து ஆத்மார்த்த பூஜை, பரார்த்த பூஜை அப்படின்னு சொல்லி பூஜையை பலவிதமாக படிக்கிறாங்க. ஆத்மார்த்த பூஜைனா என் உள்ளத்துக்குள்ளே அவளை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், என் உள்ளத்துக்குள்ளே இருந்து அவள் வந்து வெளிப்படணும். அப்படி வெளிப்பட்டு உலக மக்களுக்கு வந்து சத்தியம் சொல்லணும். எல்லா அருளாளர்களும் ஒவ்வொரு அற்புதம் நடத்திருக்கிறாங்க. செத்தவங்களை உயிர்ப்பிச்சிருக்கிறாங்க, சாவு மாறி வந்த நோயாளிகளை உயிர்ப்பிச்சிருக்கிறாங்க, அப்புறம் நடக்க முடியாதவங்கள நடக்க வச்சுருக்கிறாங்க, பேச முடியாதவங்கள பேச வச்சுருக்காங்க. வாழ்நாள் முழுதும் அவங்க அதை செய்யலை. எப்போது இந்த மாதிரி ஆகமங்களுக்கும் சாத்திரங்களுக்கும் ஒரு எகழ்த்தாளமான ஒரு இவமெல்லாம் ஒரு மனுஷன், இவன் போய் ஒரு ஞானி, இவன் சொன்னது பலிக்கும், இது மாதிரி சொல்ல வரும்போது அந்த பஞ்சபூதங்களும் சூரிய சந்திரர்களும் இவர்களுடைய தலைவனான இறைவனும் இந்த ஆன்மாவுக்குள் புகுந்து யார் அழுக்காறு அவா வெகுளி என்ன சொல்லிவை நீங்கி வாழ்கின்றார்களோ அந்த ஆன்மாவுக்குள்ள புகுந்து அவர்கள் வாயிலிருந்து வெளிப்படும் மந்திர சொற்கள் மூலமாக
இந்த மக்களுக்கு ஒரு நன்மை செய்யணும்னு அந்த பேரண்ட நாயகன் நினச்சி வர்றதான் இந்த பாடல்களை தவிர இது ஒரு மனிதன் சொன்னதாக இல்லை. அதனால தான் இவர் சொல்கிறாரு, நாயேனை தன்னடிகள் பாடுவித்த நாயகனை. நானா பாடின பாட்டு திருவாசகம், நாயேனை தன் அடிகள் பாடுவித்தன. அவன் அடியை பாடுறதுக்கு என்னை தேர்ந்தெடுத்துக்கிட்டான். அப்படி மாதிரி சத்திய வார்த்தை அது அவைகள்லாம். இப்போ நம்ம வாட்டில் ஒன்று சொன்னோன்னா அது சத்தியமாயிருமா? ஆணையில் கிளர்ந்த மறைமொழி என்ப மந்திரம் தானே. மந்திரம்ங்கிறது இது மாதிரி இது வட சொல் தமிழ் சொல் இரண்டிலுமாக இவங்க நிறைய இவங்க தொகுத்து வச்சுருக்கிறாங்க. வட சொல்லையும் இந்த அபிராமி அந்தாதி முழுதும் சாத்திரங்கள், தோத்திரங்கள், ஆகமங்கள், வேதங்கள் அனைத்தின் சாரமாக இந்த அபிராமி அந்தாதி பாடல் இருக்குது. மொத்தம் காப்புச்செய்கள் தனியாக அதை எண்ணிக்கையில் சேர்க்கலை. அப்புறம் பயன், அதாவது பலசுருதி அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, அந்த பயன் கூறுதலையும் எண்ணிக்கையில் சேர்க்கலை. இடையில 100 பாடல் இருக்குது. அபிராமி அந்தாதி, அபி ராமி ராமி ரம்யம் அப்படிங்கிறது தான். ரம்யம்னா இன்னைக்கு ரொம்ப ரம்யமாக இருக்குது, ஏதோ சாப்பிட்டேன் ரொம்ப ரம்யமாக இருந்துச்சு, ஏதோ இசை கேட்டேன் ரொம்ப ரம்யமாக இருந்துச்சு. அங்கே ஒரு காட்சி பார்த்தேன் பாருங்க, இயற்கையில் அந்த மயிலாம் அகவுறதும் குயில் கூவுறதும் அந்த மழை பொழிஞ்ச அந்த பசுமையான தோற்றங்கள் மனசுக்கு கண்ணுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கு. ரம்யம் என்பது புலனறிவுகளுக்கு மட்டுமல்ல, அதை தாண்டி மன உணர்வும் நம்மளுடைய அறிவு உணர்வும் கடந்த ஒரு நிலையில் பெறக்கூடியது ரம்யங்கிறது. அது பேருணர்வான அந்த பேரண்ட நாயகனுடன் மட்டுமே வரக்கூடியது. அந்த ரம்யத்தை பற்றி சொல்கிறதா அந்த உள்ளத்தில் கிளர்ந்தெழக்கூடிய அந்த ஒரு இதை பற்றி சொல்கிறது அபிராமி அந்தாதி. அந்தம் எங்கே எது முடிவடைகின்றதோ அங்கே தான் துவக்கமும் ஆரம்பமாகி அந்தம் ஆதி என்பனார் புலவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தம் எது 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 மூலப்பொருளோ அது எங்கே போய் முடிவடைதோ, ஒரு ஆன்மா பிறகு அது ஒரு யோக நிலையில் ஒரு பயிற்சி வருது. அந்த யோக பயிற்சி நூலேணியாக பற்றி கொண்டு உச்சந்தலை வழியாக அது பரவெளி அனுபவத்துக்கு போகும். அது எங்கே போய் முடிவடைதோ அது அந்தம். அந்த அந்தம் எது? அதுலேருந்து அந்த உலக உற்பத்தி தோன்றுச்சு. அப்போது அந்தம் ஆதி என்பனார் புலவர் அப்படின்னு சொல்லி இதை சித்தாந்த சைவத்தில் இதை சொல்லுவாங்க. அந்தம் ஆதி என்பனார் புலவர் அப்படின்னு. அதை அந்தம் அபிராமி அந்தம் ஆதி. அந்த அந்தம்தான் ஆதியாக துவங்குகின்றது. அது மனதிற்கு அபிராமி, மனதிற்கும் உடலிற்கும் உணர்விற்கும் ரம்யம், சிறப்பு தரக்கூடியது. அதை எப்படி பண்ணணும்? சொல்லும் பொருளும் இறந்த சுடரை அப்படின்னு சொல்கிறாங்க, வாக்கிறந்த பூரணம் அப்படின்னு சொல்கிறாங்க, மனதிற்கு எட்டாதவடை அப்படின்னு சொல்கிறாங்க. இத்தனைக்கும் அப்பாற்பட்டதை திரும்ப நான் சொன்னால் அது அசிங்கப்பட்டு போயிருமில்ல, எச்சிப்பட்டுருமில்ல. எச்சிப்படாத ஒன்றை கைபடா பெருஞ்சீர் கடவுள் வானமது பொய்படா கருணை புண்ணியமது, அது எச்சிப்பட்டிருந்தானே. அப்போ நம்ம எல்லாரும் எச்சிலாத்தானே பேசுகிறோம். இதுக்குள்ளாரையும் நிற்பாளவா, நீ உணர்வு பெறணும் அப்படின்னு நீ விரும்பினேன்னா இதுக்குள்ளாரையும் நிற்பான். ஒன்று என்ன பண்ணுவான், இந்த துன்பத்திலிருந்து விடுதலை பண்ணி வைப்பான். இப்போ அபிராமிய ஒரு இப்போ வரைக்கும் சுப்பிரமணிய ஐயர்லாம். அப்போ உனக்கு நீ என்ன பண்ண போகிறப்பா, இன்னைக்கு பௌர்ணமி இல்லை அமாவாசை தான், எல்லாரும் பௌர்ணமின்னு நீ சொல்லிட்ட எல்லாரும் முன்னிலையில் என்ன பண்ண, எனக்காண்டி அம்பாள் வருவா, பௌர்ணமியாக அவள் வருவா எனக்காண்டி. என்ன உறுதிப்பாள்? என்னமோ நான் என்ன நினப்பில் சொன்னனோ தெரியலை, அவள் வருவாளோ வரமாட்டாளோ அப்படியா சொன்னார்? இல்லை, உறுதி அவர்கிட்ட இருந்தது. நிறைமொழி மாந்தர்தம் ஆணை, அவங்க சொன்னதெல்லாம் சத்தியம். அப்போ அவர் சொன்னார், நான் சாயங்காலம் ஏன் பொறுப்பு இல்லையே, நானா சொன்னேன், அவளை அவள் சந்திரமண்டல ஈஸ்வரின்னு அவளுக்கு பேர். 16 கலைகளும் கடந்து ஒரு உயிர் அனுபவிக்கக்கூடிய நிறை அனுபவம் அவளை சொல்லியிருக்கிறான். நான் என்ன சொன்னேன், அவள் வர வச்சுக்குவா பொறுப்பு, அதுக்கு நீ என்ன நிர்மாணம் பண்ண? நானே நிர்மாணம் பண்ணுறேன். யாரும் அரசன்லாம் ஒன்றும் சொல்லலை. கீழே ஒரு ஓமகுண்டம், அந்த ஓமகுண்டத்துக்கு உண்டான யாகத்தை நானே வளர்க்குறேன், என்னுடைய சொல்லில் வளர்க்குறேன். என்னுடைய மந்திர ஆற்றல் எது? அபிராமி அந்த அது பரிணமிக்கிறது. அந்த இதை 100 கயிர்கள் கொண்டு ஒரு உரியாக தயாரித்து அந்த உரிக்கு மேலே ஒரு ஆசனம் போட்டு, நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க, நம்ம வீட்டில் ஒரு தயிர் வெண்ணெய் இதெல்லாம் எறும்பு போயிடக்கூடாதுன்னு ஒரு உரியில் கட்டி வச்சுருப்போம். அதில் ஒரு வட்ட பிரிமனை, அந்த பிரிமனைக்கு மேலே அதை வச்சுருப்போம். இவருக்கு அது மாதிரி ஒரு ஆசனம் உரி 1000 நூல் கொண்டு கட்டி அதில் ஒரு வட்டமாக ஒரு ஆசனம் போட்டு அந்த ஆசனத்தில் வேறு ஏறி உட்கார்ந்துருக்கிறாரு. கீழே யாகம்
பெரிய யாககுண்டம். அந்த மேலேருந்து இவர் பாட்டு படிக்கிறாரு. அந்த பாட்டில் இவர் ஒவ்வொரு பாடலாக படிக்க படிக்க அந்த சுப்பிரமணிய ஐயரை அபிராமி பட்டர் அப்படின்னு அபிராமி, அந்த மன உணர்வுக்கு ரம்யமானவளை, உடல் உணர்வுக்கு ரம்யமானவளை, உள்ள உணர்வுக்கு ரம்யமானவளை, உணர்வுக்கு ரம்யமானவளை அவருடைய உள்ளத்தில் நிறுத்தி வைக்கக்கூடிய மிக பெரும் கருணையை செய்தாள் அம்பாள். அதனால் அவருக்கு பேர் என்ன, அபிராமி பட்டர் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. அந்த அபிராமி பட்டர் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த பாடல் பாடிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் நம்ம எல்லா பாடலும் அந்த 10 நாளைக்கும் ஏதோ ஒரு பாடல், ஒரு நாளைக்கு ஒரு பாடல் வீதம் சொல்லலாம்னு நினச்சிருக்கேன். 10 பாடல் ஏற்கனவே நம்ம 100 பாடல் சொல்லி இருக்கிறோம். அந்த முதல் காப்பு செய்யுளில் சொல்கிறார் பாருங்க, தாரமர் கொன்ற என் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரதம் பாகத்து உமைமைந்தனை. தில்லை அப்படிங்கக்கூடிய சொல்லே மறைமொழி அப்படின்னு பேர். தில்லைங்கக்கூடிய சொல்லுக்கு மறைமொழி. தில்லை ஊரதம் பாகத்து உமைமைந்தனை. உமா மகேஸ்வரியோட பையன்டானி. இறைவனுக்கு 2 பிள்ளை. சாத்திரங்கள் வேதங்கள் சொல்லுது. அதில் நிறைய தத்துவங்கள். ஆணுடைய சேர்க்கை இல்லாமல் பிறந்தவன் விநாயகர் கடவுள். பெண்ணுடைய சேர்க்கை இல்லாமல் பிறந்தவன் முருகக் கடவுள். அவர் 2 பேருக்குமே சொல்கிறாரு. இதை உமை மைந்தன் அப்படின்னு சொல்கிறாரு. இவன் மனித உயிர்கள் ஒரு ஆண் பெண்ணை புணர்ந்து பெண் ஆணை புணர்ந்து பெறக்கூடிய பிள்ளை இல்லை. உமை மைந்தன் தானே முளைத்தெழுந்த ஜோதி, அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி புலம்பு, அது ஒரு உருவம் தாங்கி வந்தது அருமுக கடவுளாகும். இப்போ உலகேழும் பெற்ற அபிராமி அந்தாதி, உலகேழும் பெற்றவள். 7 எங்கேருந்து பெற்றா? 7 தலம்ங்கிறது நம்ம உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய தலம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம், அநாகதம், விசித்தி, ஆண்கை, சகசரம். உலகேழும் பெற்ற இங்கே இருக்கக்கூடிய அந்த மூலாதார கணபதியை உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி சகசர தலத்தில் தில்லை ஊரர்தம் பாகத்து. தில்லையில் எப்படி இருக்கிறாரு? நடராஜ திருக்கோணம். நடராஜ திருக்கோணம் என்ன திருக்கோணம்? உமையொரு பாகன் திருக்கோணம் தான் நடராஜ திருக்கோணம். அப்போ தில்லை ஊரங்கக்கூடிய மறைமொழியாக ரகசிய பொருளாக தில்லையில் நடனமாடக்கூடிய அந்த பரம்பொருளுடைய உமாதேவி, அவ மாதொருகூரன்கிறது நடராஜமூர்த்திக்கு தான் மாதொருகூரன். அவனுடைய இருப்பிடம் எது? சகசரதளம். அப்போ அதை சொல்கிறாரு, மூலாதாரம் தொடங்கி சகசரதளம் ஈராக தில்லை ஊரதம் பாகத்து உமைமைந்தன் உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி என் சிந்தையுள்ளே நிற்க கட்டுரை. நானாம்மா சொல்ல போகிறேன், நான் சொல்லலை. இத்தனை பேருக்கும் ஐயப்பாடு இருக்குது. நான் பௌர்ணமின்னு சொன்னதை இவங்க அமாவாசை அன்னைக்கு இவன் எப்படி பௌர்ணமின்னு சொல்லுவான்? பௌர்ணமி வருமானு இவங்களுக்கு ஐயப்பாடு. எனக்கு சத்தியமாக ஐயப்பாடு இல்லை. நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை, நம்பி மின் அமரங்கால் ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் எடுத்துரைத்தேன். எவ்வளோ உறுதிப்பாடு இருந்திருக்கு. என்னமோ சொன்னா இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்களோ, நான் என்ன சொன்னேனோ அது மாதிரி அவங்கக்கிட்ட குலைவு ஏற்படலை. அந்த சத்தியம் நான் என் தற்போதத்தில் சொல்லலை, நான் ஆணவத்தில் சொல்லலை. நான் எதில் சொன்னேன்? எம்பெருமான் என் கூட இருக்கிறாங்க கூடிய உறுதிப்பாட்டில் நான் சொன்னேன். அந்த உறுதிப்பாடு எனதுரை தனதுரையாக ஆக்க வேண்டும் அவர்கள். அந்த மாதிரி இவர் சொல்கிறாரு. நான் தில்லை ஊரர் மூலாதாரம் தொடங்கி சகசரதளம் மறைக்கி ஒரு யோகியினுடைய 7 தளங்களிலும் நின்று அருள் அனுபவம் தரக்கூடிய நீ, உன்னை நான் சத்தியமாக உள்வாங்கியிருந்தால் நீ என்னுடைய சிந்தையுள்ளே நின்று இந்த அபிராமி அந்தாதி பாடலை சொல்லி உன்னுடைய ஸ்தானத்தை நீ நிரூபிச்சுக்கோ. எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அப்போ எந்த துக்கம் வந்தாலும் உடலால், இப்போ அவன் கீழே சுப்பிரமணிய ஐயர் கீழே விழுந்தது என்ன ஆகும்? கீழே பெரிய யாக குண்டம். கற்பனை பண்ணி பாருங்க. அது என்ன ஆகும்? பயம் இல்லையே அவருக்கு. அந்த பயமே வரலையே. என்ன பண்ணுறாரு? அந்த அந்த ஒவ்வொரு ஓலையில் பாட்டு எழுதுறாரு. எந்த நேரத்தில் எழுத இவங்கெல்லாம் வேதங்கள் சாத்திரங்கள் இவைகளுக்கு ஒரு இடையூறு வரும்போது அதை நிரூபிக்க பிரமாணம் பண்ண வந்தவர்கள். அதை அனல்வாதம், புனல்வாதம், கனல்வாதம்னு வாதங்களை எத்தனையும் எடுத்துரைப்பாங்க. இப்போ இவர் நின்னது அனலில் நின்று, கனலில் நின்று, புனலில் நின்று இவர் சொல்கிறார் இந்த வார்த்தைகளை. மேலே உரி இருக்குது, கீழே இருக்குது, கீழே கனல் இருக்குது. அதில் எழுதி போடுறார். எழுதி போடுறவர் பாட்டை எழுதுறாரு. உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற. உனக்கு பொட்டு எப்படி இருக்குது தெரியுமா?
உதிக்கின்ற திலகம், உதிக்கின்ற செங்கதிர். காலையில் வந்து சூரியன் உதிக்கிறதும் இல்லை அடையிறதும் இல்லை, பூமி சுழற்சினால நமக்கு உதிக்கிறது மாதிரி அடையிற மாதிரி இருக்கும். அது எழுந்து வரக்கூடிய அந்த இதுதான் உனக்கு பொட்டாக இருக்குமா? அப்போ அண்ட பகிரண்டமும் உனது ஆட்சி. அதில் உனக்கு பொட்டு யார் வச்சிருக்கிறா? சூரியன் உன்னுடைய நெத்தியில் நின்று பொட்டாக பிரகாசிக்கிறான். அப்போ எவ்வளவு அகண்ட வஸ்துவா! உதிக்கின்ற செங்கதிர், உச்சி திலகம், உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் போது மலர்கமலை. உன் கையில் என்னெல்லாம் வச்சிருக்கிற? சூரியன் சிவப்பு, மாணிக்கம் சிவப்பு, மலர்கமலை செந்தாமரை கையில் வச்சிருக்கிற, அது சிவப்பு மலர்கமலை. துதிக்கின்ற மென்கொடி குங்குமத்தோயம். ரொம்ப மின்னல் தோன்றுதா மாதிரி யோகிகளுடைய கருத்தில் இந்திர ஞானம் போல வந்து அருளி, அந்த யோகிகளுடைய கண்ணில் கருத்தில் அப்படி ஒரு நொடி அப்படி தோன்றி மறை. மென்கொடி குங்குமத்தோயம். என்ன குங்குமத்தோயம்? அதாவது இந்த உன்னுடைய கால் எப்படி இருக்கு? மஞ்சள் தூளும் எலுமிச்சம்பழமும் போட்டு பிசைஞ்சு அந்த இதுக்கு தேய்ப்பாங்க, அந்த ஆரத்தி நலுங்கு எடுப்பாங்கல்ல, திஷ்டிக்கு கன்னத்தில் தேய்ச்சி காலெல்லாம் தேய்ப்பாங்க. அம்மாதிரி உடம்பு முழுசு அப்படி இருக்குமா? துதிக்கின்ற மென்கொடி, மின்னல் போன்ற கொடியுடையவள், மென்கடி குங்குமத்தோயம். என்ன அவனுடைய இடை வந்து ரொம்ப மென்மையானது. அப்போ நீ எப்படி இருக்கிற? சாதாரணமான ஆள் இல்லை, நீ வந்து யோகிகளுடைய உள்ளத்தில் நிற்கக்கூடிய மாலா பரமேஸ்வரி, உன்மனாதேவி, மனோன்மணி தாய். அவள் வந்து இளமையானவள், அதை வர்ணிக்கிறார். என்னுடைய உள்ளத்தில் நின்று நீ உழவு செய்த மென்கொடி குங்குமத்தோயம். என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழித்துணையே. என்னுடைய விழிக்குள்ள ஒரு ஞான ஊற்று இருக்கு. எல்லாரும் கண்ணார முதற்கடலே அப்படின்போம். கண்ணுக்குள்ள இருக்க ஞான ஊற்று, அது உள்ள அவன் நிற்கிறான் எந்தன் விழித்துணையாக. நான் அவள் மொழிக்கு துணையாக இருக்கா, விழிக்கு துணையாக இருக்கா, தனித்துணையாக இருக்கிறா, வலிக்கு துணையாக இருக்கிறா. எல்லா துணையும் அவள் இருக்கும்போது நான் கீழே விழுந்தானே மேலே பண்ணானே எனக்கு என்ன கவலை? ஒன்றுமே இல்லை. அவன் இவ்வளவு அவர் பாடி இது ஒரு காப்பு செய்யும். இதை பாடிட்டு அவர் வந்து, நான் தாயே அபிராமி, நீ வந்து எனக்கு இவ்வளவு கருணை பண்ணியிருக்கிற, இப்போ எல்லாரும் என்னை வந்து நீ சூரியனை சந்திரனை வர வைக்க மாட்டியா அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. இப்போ விழிக்கு துணை அப்படின்னு சொன்னார்ல, என் விழிக்கு நீ துணை. அவர் சொல்கிறாரு, விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு 79வது பாடல். இப்போ நான் சும்மா இன்னைக்கு கொஞ்சமாக ஒரு முன்னுரை சொல்கிறேன். திருவருள் கூட்டு வைத்தால் தொடர்ந்து ஒவ்வொரு பாடலுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் பார்ப்போம். விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு, வேதம் சொன்ன வழிக்கே வழியுண்டு, அவ்வழி கிடக்க பழிக்கே சுழன்று என் பாவங்களை செய்து பால் நரக குளிக்கே எழுந்தும் கயவரோடு என்ன கூட்டு. நீ வச்சிருந்தானாலும் என்னை உன் கூட அழைச்சிக்கிட்டானாலும் 78 பாடல் படிச்சிருக்கிறாரு. அந்த ஒவ்வொரு சீட்டும் எழுதி போடுறாரு. சீட்டு பச்சை பச்சைன்னு கிடக்கு, ஓலையில் எழுதி போடுறாரு பாடலை. 78 பாடலும் அனல் அப்படியே கிடக்கு. 79வது பாடல் படிக்கிறார். விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு. அவளை நான் உள் வாங்கிக்கிட்டேன் விழிக்கு துணையாக. விழிக்கே அருளுண்டு அபிராமவல்லிக்கு, வேதம் சொன்ன வழிக்கே வழியுண்டு. வேதத்தில் அவள் என்னெல்லாம் செய்வா எதெல்லாம் சொல்லியிருக்கு. வேதம் சொன்ன வழிக்கே வழியுண்டு, அவ்வழி கடக்க பழிக்கே சுழன்று வெம்பாவங்களை செய்து. இவங்க என்னை குடிகாரம்னு சொன்னானே, கஞ்சா கல்வம்னு சொன்னானே, அதெல்லாம் அவங்க இயல்பு தான். என்னை சொல்லிட்டான் பார்த்தியானா, அவங்களுக்கு ஒரு சாபம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த கர்மா நம்மளை கட்டாயம் வந்து சேரும். நம்ம தெரியாமல் நம்மகிட்ட ஏதோ தகுதி இருப்பதாக நினச்சி, நம்மகிட்ட ஒரு தகுதியும் கிடையாது. ஆனால் ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் வயிற்றறிச்சலில் யாரை பேசினாலும் கட்டாயம் பலிக்கும். யாருனாலும் கட்டாயம் அவர்களுக்கும் போய் பலிப்பதோடு உங்களையும் அந்த பழி வந்து சாரும். யாரையும் பழிக்காதீங்க. எண்ணத்தை கொண்டுட்டு போகிறோம், ஏதோ நான் வந்து எந்த பிறவிலே யாருக்கோ என்னவோ செஞ்சிருப்பேன் போல இருக்குது, அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்வதை நீங்கள் அறிய மாட்டீங்களா? அவர் சொல்கிறார், அவ்வினைக்கு ஏதோ ஒரு வினை. இப்போ வந்து எவ்வளோ விளக்கமாக சொல்கிறாங்க. வந்து எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். எல்லா ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் இருக்குது. யார் ஆக்ஷன் பண்ணா? நான் தான் பண்ணினேன். கல்லை மேலே இருந்து கீழே விழுந்துச்சு, கல்லை சோத்துலேருந்து ஏறால் வந்துச்சு. இது நான் தானே. எவ்ரி ஆக்ஷன் தர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்போ அதை விட்டு போட்டு நம்ம வந்து எனக்கு அது கதை இது கதை அப்படின்னு சொன்னால் அது சாத்தியமாக இல்லை. அப்போ நான் அவனை நான்லாம் சொல்ல மாட்டேன். அவர் சொல்கிறார், விழிக்கே அருள் உண்டு அபிராமவல்லிக்கு. எனக்கு தெரியும் அவளுக்கு அருள் உண்டுன்னு. விழிக்கே அருள் உண்டு அபிராமம், வேதம் சொன்ன வழிக்கே வழி உண்டு. வேதங்களில் இது சத்தியம்னு சொல்லியிருக்கு, நான் அதை நம்பி தான் வாழ்கிறேன். வேதம் சொன்ன வழிக்கே வழி, அவ்வழி கிடக்க அதை விட்டு போட்டு பழிக்கே சுழன்று வெம் பாவங்களை செய்து பால் நரக குளிக்கே
நீ சந்திரனா வரலன்னு வச்சுக்கோ, ஏன் இது உள்ளதானே விழுமே, அப்போ இவங்க கூட கூட்டணி வேண்டாமா அவனே, நீ என் கூட வந்து சேர்ந்துக்கோன்னு அம்பாள் சொல்கிறான். எப்படி பாசிட்டிவாக என்னை பற்றி கேவலமாக பேசுவாங்க, எனக்கு நீ அருள் செய்யலைன்னா என்னை அப்படி நினச்சிக்குவாங்க, என்னை இப்படி நினச்சி எனக்கு என்ன கவலை. பழிக்கே சுழன்று வெம் பாவங்களை செய்து பால் நரக குளிக்கே அழுந்தம் இக்கயவர். யாப்பா போதுண்டா சாமி, இக்கயவரோட இவங்க கிட்ட தானே வாழணும், இவங்க சுவாசித்த காற்றைத்தானே நானும் சுவாசிக்கணும். இவங்க போகிற பாதையில் எப்படி நம்ம வந்து உயிர் இருக்கும் வரைக்கும் நம்ம கண்ணை மூடி இந்த உலகத்தை மறந்து தியானம் பண்ணினால் ஒழிய அவங்க சுவாசிக்க காற்று நம்ம சுவாசிக்கணும். கொஞ்ச நேரம் என்னத்துக்கு காட்டுக்கு இதுக்கெல்லாம் ஓடுனா என்னத்துக்கு இப்படி மாதிரி உண்டான. ஐயோ வெம்பழிக்கே சுழன்று பாவங்கள் செய்து வெம்பழிக்கே சுழலும் இந்த மனிதர்களோடு எனக்கு கூட்டு வேண்டாம் சாமி, நான் போய்க்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லவும் அம்பாள் வந்து தன்னுடைய தாடங்கம் அப்படின்னா காதில் அணியக்கூடிய ஒரு அணிகலன், அதை எடுத்து கலத்தி அப்படி வீசுகிறாங்க. அவங்க வீசினது எல்லாருக்கும் தெரியுது, பல்லோரும் காண அப்படி மாதிரி அவங்க காட்சி கொடுக்குறாங்க. இவர் அப்புறம் திரும்ப காப்பு செய்கள் ஒரு பாடல், பயன் பல சுருதி ஒரு பாடல், இடையில 100 பாடல். இந்த இதுதான் அபிராமி அந்தாதி. அந்தம் எதுவோ அதுதான் ஆதி, ஆதி எதுவோ அதுதான் அந்தம். அங்கிருந்து நம்மளுடைய ஒவ்வொரு யோகியினுடைய மன உணர்விற்குள் 7 தலங்களையும் கடந்து பெறக்கூடிய அருள் அனுபவ நிலை இது தரும். உலகத்தில் இப்படிப்பட்ட நோயில் வாழ்ந்து பிணி மூப்பு சாக்காடு இவைகளில் வாழ்ந்து நலிந்து போகக்கூடியவர்கள் இந்த அபிராமி அந்தாதி பாடலை பலனோடு, அதாவது பொருளோடு அவர்கள் படிப்பார்களே ஆனால் சத்தியம் 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 அவர்கள் இதிலிருந்து விடுதலை பெறுவாங்க. 100கணக்கான பேர் எனக்கு அம்மா நீங்கள் இன்றைக்கி எப்படியாவது அபிராமி அந்தாதி சொல்வீங்களா மெசேஜ் போட்டுக்கிட்டே. நான் இப்போ ஃபோனே கையில் எடுக்கிறது இல்லை, நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க, எங்கே கிடக்குனே தெரியறதில்லை. அத்தனை பேருடைய இது நான் சொல்லுவேனா அப்படின்னு எனக்கு தெரியாமல் தான் இருந்தது. ஆனால் எம்பெருமான் இத்தனை பேரும் விண்ணப்பம் வைக்கும்போது சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த அபிராமி அந்தாதியை இந்த ஒரு பாடலை வந்து நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். எந்த துன்பம் வந்தாலும் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கான எல்லா விதமான சாத்திரங்களும் இதில் இருக்குது. அதனால் நீங்கள் தவறாமல் இதை நீங்கள் படித்து வந்தீங்கன்னா இது உங்களுக்கு வேண்டிய மன அமைதியும் உடல் அமைதியும் உணர்வு அமைதியும் தரக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாத்திர நூல், தோத்திர நூல், வழிபாட்டு நூல், பலன் தரக்கூடிய நூல். அதை அவர் சொல்லார், அன்பர் என்பவர்க்கே எல்லாம் தரும், தனம் தரும், செல்வம் தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும். ஐயோ காலையில் இவனை பார்க்க வேண்டியிருக்க. சில பேர் சொல்லுவாங்க, ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும். யாருக்கு? நீ அன்பர், அபிராமியோட அன்பர்னே சொல்லிக்கோ, உனக்கே தொடர்ந்து தெரியும். உண்மையான அன்பராக இருந்தால் அது இன்னும் தெரியும். இப்போ நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம், நாடகத்தால் உன்னடியால் அப்படியே ரொம்ப ராகமெல்லாம் படிக்கிறோம். நாடகத்தால் ஒரே உச்ச ஸ்தாயில் 2 பேர் படிக்க பின்ன நான் எவ்வளோ நாடகம் பண்ணுறேன், எனக்குள்ளே எவ்வளோ சத்தியம் இருக்குது, யாராவது தேடி இருப்போமா? இல்லை. அப்போ நாடக நடிகன் எப்படி இருக்கானோ அப்போ வீடு பேரும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். உண்மையிலே நான் அடியவன் ஆகணும். நீங்கள் அபிராமி அந்தாதி படித்தா உண்மையிலே அடியவர் ஆயிடுவீங்க. வேதங்களுடைய கருத்து, சாத்திரங்களுடைய கருத்து, ஆகமங்களுடைய கருத்து, தேவி சுத்தத்துடைய கருத்து, மறைபொருளாக தில்லை ஊரதம் பாகத்து உமை மைந்தனே மறைபொருளாக இத்தனையும் இருக்கக்கூடியது. இதை நீங்கள் வந்து படித்து மேன்மை பெறணும் அப்படின்னா சும்மா ஒரு இப்போல்லாம் நிறைய பேர் பாடி யூடியூப்பில் போட்டுக்கிறாங்க. நீங்கள் கையில் புஸ்தகத்தை வச்சுக்கோங்க, அவங்க பாடுறது பின்னணியிலே நீங்கள் பாடிட்டு வாங்க. இல்லை உங்களுக்கு நல்லாவே பாட தெரியும்னா நீங்கள் எடுத்து பாடுங்க. டெய்லி 100 பாடல் ஆனால் மிஞ்சி போனால் 15 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடலாம். அந்த 100 பாடலை ரொம்ப ராகமாக பாடினீங்கன்னா 1/2 மணி நேரம் பாடலாம். உங்களுக்கு ராகமாக பாடுறதுக்கு முடிஞ்சிச்சுன்னா ராகமாக பாடுங்க, இல்லாட்டி வாசிக்க முடிஞ்சிச்சுன்னா வாசிக்க முடியுங்க. இது வந்து எல்லாத்திற்குமான ஒரு உச்சகட்ட அமைப்பான பாடல்கள். நீங்கள் பல துன்பங்களில் அடிபட்டவங்க அதிலிருந்து விடுதலை பெறுவதற்காக வேண்டி அவரே இன்னொரு பாடலில் சொல்கிறார், நான் எப்படியெல்லாம் ஓடுறேன், எனக்கு பகை துரத்துது, பிணி துரத்துது, எனக்கு வறுமை துரத்துது, எல்லாம் துரத்துது, நான் ஓடிட்டே இருக்கிறேன், நான் இதிலேருந்து விடுதலை தர மாட்டியான்னு பின்னால் அபிராமி அம்மை பதிகத்தில் பாடுறார். நமக்கு எது துரத்தினாலும் அவள் துணை இருக்கிறா, விழிக்கே அருள் உண்டு அபிராமவல்லிக்கு.
அவள் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? அந்த உறுதிப்பாடோடு நம்ம இருப்போம். கட்டாயம் மேன்மைக்கெல்லாம் மேன்மையான அருள் அனுபவத்தை பெறுவோம். இங்கே நோயற்ற வாழ்வில் வாழ்வோம். அதுதான் பெரிய செல்வம். அதில் வாழ்வோம். நிச்சயம் நான் நம்புகிறேன். எனக்கு அபிராமி நிறைய செஞ்சுருக்குறான். நீங்களும் நம்புங்க, உங்களுக்கு நிறைய செய்வோம். நான் எவ்வளோ சூழ்நிலையில் இருந்தேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். என் முதுகுத்தண்டை தூக்கி வச்சுட்டு இன்னொரு முதுகுத்தண்டு பொறுக்கி வச்சுருக்குறாங்க. நான் தன் தரையில் உட்காந்து காலையில் 4 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் தியானம் பண்ணுறேன். அந்த யோக களஞ்சியமான அந்த உண்மனாதேவி மனோன்மணி தாயை மனதில் கொண்டு நான் தியானம் பண்ணுறேன். அவள் எனக்கு என்னுடைய நாடி நரம்புகள் அனைத்திலும் நின்று பலன் தர உங்களுக்கும் தரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். திருவருள் உங்களுக்கு அந்த நம்பிக்கையை தரட்டும். அதுக்கப்புறம் நாளைக்கு சொல்ல நான் என்னன்னு சொல்கிறேன். அரகரம பார்வதி பதையே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து வள்ளல் மலரடிகள் வாதவூரடிகள் திருத்தாள்கள்